الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் பேரருள், அகில உலகத்தினுடைய பேரொளி, நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை உலகமெல்லாம் போற்றி புகழ்ந்து அவர்களுடைய சிறப்பை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய மாதத்தின், சீர்மிகு மாதத்தின் முதல் நாள், முதல் ஜும்மாவிலே நாமெல்லாம் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி ஒன்று கூடி இருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அவர்கள் பிறந்ததற்கு பிறகுதான் இந்த உலகம் ஒரு சுகந்தத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு வசந்தத்தை பெறுவதற்கு ஆரம்பிக்கின்றது. எனவேதான் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தினை முதல் வசந்தம், வசந்த காலத்தின் துவக்கம் என்பதாக அர்த்தம் சொல்லக்கூடிய ரபியுல் அவ்வல் என்பதாக இந்த மாதத்திற்கு பெயர். இந்த மாதம் வந்துவிட்டால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய உயர்வு, அவர்களுடைய வல்லமை, அல்லாஹ் அவர்களுக்கு அளித்திருந்த அந்த மகத்துவங்கள், இந்த மனிதகுல மேம்பாட்டிற்காக வேண்டி அவர்கள் காட்டிய முன்மாதிரிகள், இவைகளையெல்லாம் குறித்து உலகில் இருக்கக்கூடிய எல்லா மஸ்ஜித்களிலேயும், எல்லா மிம்பர் மேடைகளிலேயும், இன்னும் தனியாக மேடைகளிட்டும் பேச்சாளர்களை அழைத்தும் ஒவ்வொரு மஸ்ஜித்களிலேயும் மீலாது என்ற பெயரினால் மௌலூது சபைகளை கூட்டியும் எங்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரவை, புகழை, அவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் முகமாக இந்த சமுதாயம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம் எவ்வளவு புகழ்ந்தாலும், எவ்வளவு பேசினாலும் அவர்களுடைய அந்த புகழ் மங்காது மாறாது. وَإِنَّ فَضْلَ رَسُولِ اللَّهِ لَيْسَ لَهُ حَدٌّ فَيُعْرِبَ عَنْهُ نَاطِقٌ بِفَمِهِ என்பதாக இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். எங்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நீங்கள் எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும், எவ்வளவு சிறப்பித்து கூறினாலும் அவர்களை அல்லாஹு தஆலா மதித்திருக்கக்கூடிய அளவிற்கு உங்களால் புகழ முடியாது, மதிக்கவும் முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் புகழ் நினைத்தாலும் கூட உங்கள் நாவு அது
முடியாது என்பதாக அசந்து போவோமே தவிர ரசூலுல்லாஹுடைய புகழ் முடிந்து போகாது என்பதாக அந்த கவிஞர் சொல்லி காட்டுவார். அப்போ நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரவை குறித்தும் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், இந்த உலகத்திற்கு அவர்கள் செய்த வழிகாட்டுதல்கள் எல்லாம் குறித்து பல தலைப்புகளிலே பல வகையான முறையிலே இந்த மாதம் முழுக்க பேசுவார்கள். ஜும்மாக்களிலே பெருமானார் அவர்களை பற்றி பேசாமல் ஜும்மாக்கள் நடப்பதில்லை என்றாலும் சிறப்பாக இந்த மாதத்திலே அதிகமாக பேசுவது உண்டு. எனவே பெருமானார் அவர்களை குறித்து நாம் எந்த அளவிற்கு அதிகமாக சிந்திக்க இருக்கின்றோம், எந்த அளவுக்கு அதிகமாக நாம் அவர்களை குறித்து பேச வேண்டும், கேட்க வேண்டும் என்ப ஒரு ஆர்வத்தின் அடிப்படையிலே முதலாவதாக நாம் விளங்க வேண்டியது நபிகளாரின் மீது அன்பு செலுத்துவது, பெருமானார் அவர்களை நேசிப்பது, அவர்களுடைய பிறந்ததை குறித்து சந்தோஷப்படுவது, மனதார மகிழ்ச்சிப்படுவது, மனதார ஆனந்தம் கொள்ளுவது. இந்த ஆனந்தம் இருக்குகின்றதே, மகிழ்ச்சி இருக்குகின்றதே, இது எவ்வளவு பெரிய தரஜாக்களை ஒரு மனிதனுக்கு தரும் என்பதை குறித்து நாம் ஒரு உதாரணத்தை கொண்டு, ஒரு ரிவாயத்தை கொண்டு விளக்கி விடலாம். உலகத்திலே மனிதர்கள் எதையோ விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள். ஆனால் எல்லா ஆசைகளுக்கும் மேலாக ஒரு ஆசை ஒரு மூமினிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்கக்கூடிய அன்பு, பிரியம், ஆசை இருக்குகின்றது. அது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அது ஃபர்து என்பதாக. மஸ்ஜிதுகளிலே மீலாது அந்த மஜ்லிஸ்கள் நடைபெறும். அதில் மௌலூது ஷரீஃப் ஓதுவார்கள். அது ஒரு கவிதை இப்படி சொல்லப்படும்: ஹப்புன் நபியி அலல் இன்சானி முஃப்தரதுன் வஹுப்பு அஸ்ஹாபிஹி நூரும் பி புர்ஹானி. ஹப்புன் நபியி அலல் இன்சானி முஃப்தரதுன், நாம் சொன்ன முஸ்லீம்கள் அன்பு வைப்பதாக அந்த பைத்தில் என்ன சொல்லப்படுகின்றது? மனித குலத்திற்கே கடமை. ஏனென்று சொன்னால், மனித தன்மையோடு வாழ்வது எப்படி, முழு உலகிலும் மனிதர்கள் வாழ வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் சொல்லி கொடுத்து உங்களை மனிதர்களாக வாழ வைத்தார்கள் அல்லவா? அதற்காகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர்களுமே நாயகத்தின் மீது அன்பு செலுத்துவது, அவர்கள் பிறந்ததை குறித்து ஆனந்தப்படுவது எல்லா மனிதன் மீதும் கடமை என்பதாக சொல்வார். அந்த கடமையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலேயும் மிம்பர்களிலேயும் இன்றைய தினத்திலே என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அதிகமாக பேசுவது, கேட்பது என்பது ஒரு மரபாக இருக்கின்றது. இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது, சில நேரங்களிலே சில கேள்விகள், ரசூலுல்லாவை இப்படியெல்லாம் புகழலாமா, அது ஜாயிஸா என்பதாக சிலர் கேள்வி கேட்பார்கள். ரசூலுல்லா காலத்தில் எல்லாம் புகழ்ந்தார்களா? இப்படியா ரசூலுல்லாவை புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க? அந்த ஷம்சுன், அந்த பத்ருன், அந்த நூறுன் ஃபௌக நூரி என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள் என்பதாக சில மனிதர்கள் பேசுவதுண்டு. அதை கேட்டு சில இளவல்கள் அவர்களுக்கு பின்னால் போகக்கூடிய ஒரு காட்சியையும் பார்க்குகின்றோம். அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு பயான் செய்ய வேண்டும். நம்முடைய நோக்கம் அதுவல்ல. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பை குறித்து மகிழ்ச்சி உறுவது, சந்தோஷப்படுவது என்பது அதற்கு என்ன தரஜா? பின்பற்றுவது, அவர்களுடைய சுன்னத்தின் நடப்பது, அதற்கெல்லாம் தனியாக ஒரு கூலி இருக்குகின்றது. ரசூலுல்லாஹ் அவர்கள் பிறந்ததை குறித்து சந்தோஷப்பட்டால் என்ன கிடைக்கும் என்பதை குறித்து ஒரு ரிவாயத்தை நாம் பார்க்கலாம். ஒரு பிரபலமான ஹதீஸ், அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் தவாரீகே ஹபீபே இலாஹி என்று பெயர். அது தவாரீகே ஹபீபே இலாஹி. அந்த கிதாபிலே பெருமானார் அவர்களுடைய பிறப்பை குறித்து மகிழ்ச்சி வெளிப்படுத்தியதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த சிறப்பை பாருங்கள் என்று ஒரு சாப்டர் வருகின்றது. என்ன சிறப்பு, அதிசயமான செய்தி, எல்லோரும் கவனமாக கேட்க வேண்டிய ஒரு வரலாறு இது. திருக்குரானிலே நபி பெருமானார் அவர்களுடைய எத்தனையோ எதிரிகள் இருந்தார்கள்,
எல்லா எதிரிகள் பெரிய அல்லாஹ் சொல்ல இல்லை, ஒரே ஒரு எதிரி எல்லாம் சொல்லி காட்டுறான். ஸல்லல்லாஹு எதிரிகளிலே ஒரே ஒரு எதிரி, பெருமானார் அவர்களை அழிக்க ஒழிக்க அவர்களை சாபமிட இவர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமாக நடந்தவன், அவனுடைய மனைவி அதுக்கு மேலே. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மீது கோபம் கொண்டு அவனை அல்லாஹ் சபிக்கிறான். குர்ஆனில் சபித்து அவனுடைய பெயரிலேயே ஒரு சூறாவே அல்லாஹ் வச்சிருக்கிறான். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லஹப் என்ற சூரா, தப்பத் யதா அபி லஹப், தப்பத் யதா அபி லஹபி வ தப். அபி லஹபுடைய 2 கரங்களும் நாசமாகுக. அவன் நாசமாக போயிட்டான். அல்லாஹ் சொல்லி வரிசையாக சொல்லிட்டு வரான். குர்ஆனுக்கு நரகத்தில் எப்படியெல்லாம் கறக்க போகிறான் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட அந்த அபூ லஹப் யாருன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய பெரியப்பா தான். அந்த அபூ லஹப் நரகத்தில் இருக்கிறார். அந்த அபூ லஹபை குறித்து ஒரு ரிவாயத் வருகின்றது. அபூ லஹப் என்ன செஞ்சான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக வஹி வந்ததுக்கப்புறம் தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு ஒரு மலை மேலே சொன்னாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதனாக வந்திருக்கிறேன், ரப்பு ஒருத்தவன் தான், வணங்கப்படுவதற்கு மற்ற தெய்வங்களை எல்லாம் நம்ம வணங்கக்கூடாது, என்னை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லும் பொழுது அவ்வளோ பேர் மௌனமாக இருந்தாங்க. ஏன்னா சிறு வயசுலேருந்து பார்த்தவங்க எல்லாம் அமீன்னு பேர் வச்சாங்க, சாதிக்குன்னு பேர் வச்சாங்க, ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருந்தாங்க, அவரை மாதிரி நிகரான மனுஷர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யாரும் ஒன்றும் சொல்ல இல்லை. அந்த அபூ லஹப் மட்டும் எந்திரிச்சான். எந்திரிச்சு சொன்னான், தப்பன் லக்க அலிஹாதா ஜமாத்தான, நாசமாக போவோம், இதுக்கு தானா எங்களை எல்லாம் ஒன்றா கூட்டினேன்டான் 2 கரங்களையும் நீட்டி. அவன் அந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்திலே சொல்லிட்டு வெளியாகிட்டான். எல்லாரும் போயிட்டான், அவனுக்கு பின்னால் போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருத்தமாக போச்சு, நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்களே என்று இருக்கும் பொழுது தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்குறான். தப்பத் யதா அபூ லஹப், எந்த 2 கரங்களை நீட்டி உங்களை பார்த்து நாசமாக போங்கிட்டுங்க என்று சொன்னானோ அவன் நாசமாயிட்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லி அவனுடைய மனைவியையும் சேர்த்து பேசுகிறான். ஹம்மாலத்துல் ஹதபுங்கிறான், விரவு சுமக்கக்கூடியவள் என்பதாக இஷாராவாக சொல்கிறான். ஹயர், அந்த அபூ லஹபை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இந்த சூறாவும் தெரியும் நமக்கு. ஆனால் அந்த அபூ லஹபுடைய ஒரு நல்ல வேலை என்ன செஞ்சான்னு கேட்டால், வாழ்க்கையில் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை அப்துல்லா அவர்கள் இவங்க பிறகுறதுக்கு முன்னாலே வஃபாத் ஆகிடுறாங்க. அவங்க வயிற்றில் கருவாக இருக்கும்பொழுது வஃபாத் ஆகிடுறாங்க. அப்போது தன்னுடைய தம்பியுடைய மனைவியை தன்னுடைய வீட்டில் வச்சு பாதுகாக்கிறார் யார், அபூ லஹப். அப்போ பிரசவ நேரம் நெருங்கும் பொழுது அந்த பிரசவம் பார்ப்பதற்காக வேண்டி தன்னுடைய அடிமை சுவைபான்னு பேர், அவங்க பேர் என்ன, சுவைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹான்னு. இவங்க தான் அந்த அபூ லஹபுடைய அடிமையாக இருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு எல்லாம் அனுப்பிய பொழுது முதலாவதாக தம் கரம் கொண்டு ஏந்தியவர்கள் யார், சுவைபா தான். அந்த பாக்கியம் ஒரு பெற்றாங்க. ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. உடனே தன்னுடைய எஜமானர்கிட்ட விளையாடுறாங்க, எஜமானர் அவர்களே, அல்லாஹ் உங்களுடைய தம்பி அப்துல்லாவுக்கு ஆண் குழந்தை கொடுத்துருக்குறான், ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது என்று சொன்ன மாத்திரத்திலே இந்த அபூ லஹபுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குதா. இதை கேட்ட மாத்திரத்தில் தன்னுடைய வலது கையை நீட்டி விரலை இஷாரா செய்து நல்ல செய்தியை நீ சொன்னதற்காக வேண்டி இன்று முதல் நீ உரிமையாகிவிட்டாய், உனக்கு நான் உரிமை கொடுத்துட்றேன், இனிமேல் நீ அடிமை கிடையாது. அப்போது அடிமையை உரிமைன்னு சொன்னாக்கா பல ஆயிரங்கள் போல் பெரிய காசு அடிமை விலைக்கு வாங்குறதும் அந்த அடிமை விற்கிறதும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீ இனிமேல் உரிமையாகிடலாம், நீ நான் இருக்கலாம், யார்ட்டையும் நீ தனியாக போய் வாழ்க்கை நடத்திக்கலாம் என்பதாக சொல்லி உரிமை விட்டுட்டான். இது வரலாறு. இந்த செய்தி நடந்ததுக்கப்புறம் அல்லாஹு தாலா சபித்த பிரகாரம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ரொம்ப ஈனப்பட்டான், கஷ்டப்பட்டான். பெரிய வியாதி வந்து அவனை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஈமிச்சு எறும்பு மிச்சு மக்கள் எல்லாம் ஊரை விட்டு வெளியே தள்ளி எல்லாம் அழுகி போய்
அவன் பார்க்க ஆள் இல்லாமல் சாவுறான். அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவன் அல்லவா, கடைசியில் செத்தும் போயிடுறான். அந்த அபூலஹபை கிட்ட போக முடியல, யாரும் மையத்துக்கிட்ட. ஒரு பெரிய குழியை வெட்டி குச்சியால் உள்ள தள்ளி விட்டுட்டு தூரத்துலேருந்து கல்லை எரிஞ்சு கபராக்கினாங்களாம். இது வரலாறு. இது சரி. இப்படி அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு ஆளான அந்த அபூலஹபு, அவனை குறித்து தான் ஒரு ரிவாயத்து வருகின்றது. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அறிவிக்கிறாங்க, அந்த தவாரிக் ஹபீப இலாஹியில் சொல்லப்பட்ட செய்தி இது. அவங்க என்ன அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு அபூலஹபை கனவில் காட்டப்பட்டது. அபூலஹபை எனக்கு கனவில் காட்டப்பட்டது. அந்த அபூலஹபை நான் பார்த்தேன். என்னப்பா எப்படி இருக்கிறேன்னு கேட்கும் பொழுது, மிக கடுமையான அதாபில் இருக்கிறேன், ரொம்ப மோசமாக நான் தண்டிக்கப்படுகின்றேன், நான் தவறு செய்து விட்டேன், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மாறு செய்து விட்டேன், மிக மிக கடுமையான அதாபை கொண்டு நான் பீடிக்கப்பட்டிருக்கின்றேன். என்றாலும் கூட ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு திங்கள்கிழமையும் நரகில் நான் இருந்தாலும் கூட எந்த விரல்களை காட்டி நான் நபிகளார் அவர்கள் பிறந்ததற்கு மகிழ்ச்சி ஊட்டும் வகையிலே என்னுடைய அடிமையை நான் உரிமையிட்டேன் அல்லவா, விரலை நீட்டி, அந்த விரலிலே இருந்து சொர்க்கத்துடைய வானத்தை, சொர்க்க நீரை அல்லாஹு தஆலா அன்றைய நாள் முழுவதும் எனக்கு புகட்டுகின்றான். நான் உறிந்து குடித்து கொண்டே இருக்குகின்றேன், சொர்க்கத்தினேறி அருந்துகின்றேன் என்பதாக அந்த ரிவாயத்தில் சொல்லப்படுகின்றது. கீழே என்ன எழுதுகிறாங்க, அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒரு காஃபிர், அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட ஒரு மனுஷன், உலகத்திலே மனிதர்கள்லாம் பார்த்து ஈனப்பட்ட அந்த பிறவியாக இருந்த அந்த மனிதனும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை சந்தோஷித்து மனது மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தப்பட்டு ஒரு அமலை செஞ்சிட்டார், ஒரு அடிமை உரிமை விட்டுட்டார். இதன் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவர் அல்லாஹ் நன்றி மறக்க இல்லை. அவன் அதாவாக கொடுக்கப்பட்டாலும் கூட நாளை கியாமத்து வரையில் அவன் சொர்க்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறான். ஒவ்வொரு வாரம் ரசூலுல்லாஹ் பிறந்த அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு அதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஒரு காஃபிருக்கே அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலைமை ரசூலுல்லாஹ் விரும்புவதற்காக வேண்டி செய்யும் பொழுது, ஒரு முஃமின், ஒரு முஸ்லீம் நபி அவர்களின் மீது அன்பு செலுத்தினால், நபி அவர்களுடைய பிறப்பை குறித்து ஆனந்தப்பட்டால், அதற்காக வேண்டி உட்கார்ந்து மஜ்லிஸ்கள் நடத்தினால், அதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதற்காக அமைப்புகளை அமைத்து சொன்னால், கேட்டால், ஏற்பாடுகள் செய்தால் எவ்வளவு சிறப்புகள் கிடைக்கும் என்பதாக சொல்லி அந்த ஹதீஸுக்கு கீழே இதை சொல்லி காட்டுறாங்க வரிசையாக. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை குறித்து மகிழ்ச்சி உற வேண்டும். மீலாதுன்னு சொன்ன என்ன நினச்சிருக்கிறோம், மீலாதுன்னு சொன்னான்னு அர்த்தம் அரபியில் பிறப்பு, அதுதான் மௌலிதுங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. மீலாதை தான் மௌலித், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வரலாறுகள். அதில் உண்டான பைத்துகளை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் என்ன இருக்கும், பெருமானார் அவர்களை பற்றிய புகழ்ச்சி, அல்லாஹ் புகழ்ந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பு, அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வீர தீரம் இருந்தது, முன்மாதிரி இருந்தது, இதையெல்லாம் கவிதைகளாக சொல்லி அதை படிக்க சொல்லும் பொழுது அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ, அந்த சபைகளில் உட்காரும் பொழுது அல்லாஹ் தஆலா நம்மளை பார்க்கணும், என்னுடைய ஹபீபை யாரெல்லாம் நேசிக்கிறாங்க, யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. எனவே நம்முடைய மஸ்ஜிதிலும் கூட அது நேற்று முதல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்துல் சாப் ஃபோன் பண்ணாங்க, ஒரு 15 பேர் தான் வராங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதுக்கு இப்போ உட்காரலாமா, உட்காரக்கூடாதா, என்னென்ன மூப்பில் கேள்விகள் வரலாம். அப்போ அங்கே என்ன செய்ய போகிறோம், ஓத தெரிஞ்சவங்க ஓத போகிறோம், மற்றவங்க உட்காந்து செலவாத்து சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு பைத்துக்கு அப்புறம் ஒரு செலவாத்து ஒன்று சொல்லுவாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை, அவர்களுடைய பிறந்த அந்த ஆனந்தத்தை கல்வில கொண்டு வரதுக்கு தான் அந்த மஜ்லிஸ். அங்கே பயான் செய்கிறதில்லை, அங்கே விளங்க போகிறதில்லை அந்த பைத்தெல்லாம் யாருக்கும். என்றாலும் உட்காந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம் பாருங்கள் என்ற அந்த செயல்பாட்டிலே அல்லாஹ் சிறப்பு வச்சுருக்கோம். இது இல்லாமல் சிறப்பான அமல்கள். அப்போ அல்லாஹு தஆலா இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் வச்சுருக்கிறான். இது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், திருக்குரானில் 6666 ஆயத்துகள் இருக்கு. திருக்குரானில் 6666 ஆயத்துகள்.
அந்த ஆயத்துகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நேரடியாக சொல்லி சொல்லி அவருடைய உயர்வை, சிறப்பை, அரும் குணங்களை, அவர்களுடைய முன்மாதிரியை சொல்லக்கூடிய ஆயத்துகளும் இருக்குகின்றன. பெருமானார் அவர்களை இஷாராவாக, பெயர் சொல்லாமல் நேரடியாக பேசாமல் இஷாராவாக காட்டக்கூடிய ஆயத்துகளும் இருக்குகின்றன. இதெல்லாம் சேர்ந்து தான் 6666 ஆயத்துகள். இது என்ன எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு பெரிய அல்லாமா, ஒரு பெரிய ஆலிம், ஆஷிகே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அவ்வளோ இஷ்குள்ளவங்க அஹமது நயீமி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெருமகனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தும் குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்தி நபிகளாரை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அல்லவா, இதை ஒரு ஆராய்ச்சி செஞ்சு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஒரு நூல், அதற்கு பெயர் ஷானையே ஹபீபுர் ரஹ்மான். ஷானையே ஹபீபுர் ரஹ்மான் என்ன பொருள்? அது ரஹ்மானுடைய ஹபீபான நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷான், அவர்களுடைய உயர்வு, சிறப்பு, மகத்துவம், மகான்மியம், ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி குர்ஆனை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது அது இந்த கிதாபில் ஒரு 103 ஆயத்து எடுக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? 103 ஆயத்துகளை போட்டு இந்த ஆயத்துகளில் நபி அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் புகழுகின்றான், என்ன சிறப்பை கூறுகிறான் என்பதனை விளக்கமாக எழுதுகிறாங்க. சொல்லிவிட்டு அந்த புக்கை முடிக்கும்போது கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த 103 ஆயத்தை நேரடியாக சொல்லப்பட்டது இது. ஆனால் திருக்குர்ஆனுடைய அத்தனை ஆயத்துகளையும் என்கிட்ட கேட்டாக்கா எல்லாமே ரசூலுல்லாஹை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான் இஷாராவாக. பெருமானார் அவர்களை குறித்து கூறாமல் எந்த ஆயத்துமே இல்லை என்பதாக என்னால் நிரூபிக்க முடியும்னு சொல்லி தான் கிதாபை முடிக்கிறார். அப்படி சிறப்பிற்குரியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ பெருமானார் அவர்களுடைய சிறப்பை சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹ் பல கோணங்களிலே வர்ணிக்கிறான் குர்ஆனில். அது ஒரு ஆயத் நான் ஆரம்பமாக சொன்னது, வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபி பார்த்து என்ன சொல்கிறோம்? இந்த உலகத்தினுடைய அருட்குடையாகத்தான் உங்களை அனுப்பியிருக்கிறேன். ரஹ்மத்துன் லில் ஆலமீன், ரஹ்மத்துன் லில் ஆலமீன். உலகத்துக்கு என்ன செஞ்சுருக்கிறேன்? அருட்குடையாக. ஆலம்னு சொல்ல இல்லை, ஆலமீன்கிறான். ஆலம் என்றால் என்ன, ஆலமீன் என்றால் என்ன? ஆலம்னா உலகம், உலகம்னா இந்த உலகம் அல்ல. இது என்ன சொல்கிறோம்? இந்த உலகங்கிறோம், மறு உலகம்னு சொல்கிறோமா இல்லையா? கபருடைய உலகம்னு ஒன்று இருக்குது, வயிற்றில் இருந்த உலகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, தாய் வயிற்றில் இருந்த உலகம். இப்படி உலகங்கள் பல இருக்குகின்றன. அப்போ ஆலம்னு சொல்லாமல் ஆலமீன், எல்லா அகிலங்களுக்கும் என்ற ஒரு பொருள் உண்டு. அல்லாஹ் அல்லாத அவனால் படைக்கப்பட்ட எல்லா வஸ்துக்களுமே ஆலமீன்கள் தான். அல்லாஹ் தனியாக ஒரு ஆள், அல்லாஹ் ரப்பு, அவனை தவிர அவனால் படைக்கப்பட்டது எல்லாம் ஆலமீனில் சேர்ந்துடும். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், கடல், திடல், நதி, பாதாளம் எதுவாக இருந்தாலும் கூட எதில் வந்துடுது? அது இந்த ஆலமீனில் வந்துடும். நல்ல உயர்ந்த மலை இருக்குது, அந்த மலை மேலே ஒரு சின்ன புல்லும் முளைஞ்சிருக்குது, அந்த புல்லும் கூட அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அதே மாதிரி கடலுக்கு உள்ள ஒரு புழு கிடக்குது, அல்லது கண்ணுக்கு தெரியாத எத்தனை படைப்புகள் இருக்கின்றனவோ இதெல்லாம் மெல்ல கட்டுப்பட்டதுங்க. ஆலமீன் அல்லாஹ் படைத்தது தான். அல்லாஹ் படைக்காமல் ஏதாவது உண்டா? இல்லை. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறான்? தன்னை குறித்து பேசும் பொழுது நான் யார் தெரியுமா, அது முன்ன பார்க்கணும். தன்னை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆனை திறந்த உடனேயே முதல் ஆயத்து என்ன சொல்லுது? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. எப்படிப்பட்ட அல்லாஹ் அவன் தெரியுமா? ரப்புல் ஆலமீன்கிறான். உலகத்தில் இந்த உலகம், மறு உலகம், அது அந்த எல்லா அவன் அல்லாத எல்லா வஸ்துக்களுக்கும் யாராக இருக்கிறான்? அல்லாஹ் ரப்பாக இருக்கின்றான். ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும்ங்கிறான். தன்னை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? ரப்புல் ஆலமீன்கிறான்.
அண்ட சராசரங்கள், அது மலக்காக இருந்தாலும் சரி, ஜின்களாக இருந்தாலும் சரி, சொர்க்கம் நரகம் எல்லா வஸ்துக்களையும் படைத்தது யாரு? ரப்பு. எல்லாத்துக்கும் ரப்பு அல்லா தான். ஹாலிக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, படைக்கக்கூடியவன். ரப்புன்னு சொன்னால் எந்த வஸ்துக்களை எப்போ எப்போ எவ்வளோ காலத்தில் படைக்கணும். எல்லா வஸ்துக்களும் 10 மாதத்தில் பிறக்கிறது இல்லை, மனுஷன் மட்டும்தான் 10 மாதத்தில் பிறப்பான். எல்லாத்துக்கும் ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா? யார் யாரை எப்போ எப்போ எங்கே வளர்க்கணும், எப்படி படைக்கணும், என்ன ரிஸ்க் கொடுக்கணும், இதான் ருபூவியத்தில் உள்ளது. படைத்து போஷிக்கக்கூடியவன். அப்போ அல்லாஹ் அல்லாத அனைத்துமே ஆலமீன்கள் தான். அது எங்கே இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியுதோ தெரியலையோ, எல்லா வஸ்துக்களுமே அரிசி குர்ஷு லவ்ஹு கலம் எல்லாம் ஆலமீனில் உள்ளது தான். அப்போ இங்கே நல்லா பார்க்கணும், தன்னை குறித்து அல்லாஹ் பேசும் பொழுது ரப்புல் ஆலமீன். நான் யார் தெரியுமா? ஆலமீன்களுக்கு ரப்பு உண்டான். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்லிட்டான்? ரஹமத்துல் லில் ஆலமீன் அப்படின்ட்டான். ரசூலுல்லாஹ் பேசும் பொழுது நான் எந்த வஸ்துவுக்கெல்லாம் ரப்பாக இருக்குகின்றேனோ, எதையெல்லாம் நான் படைத்திருக்கின்றேனோ, அந்த படைப்புகள் அனைத்திற்குமே நீங்கள் ரஹமத்து அப்படின்ட்டான். நல்லா பார்க்கணும், நல்லா யோசனை பண்ணி பார்க்கணும். நான் எவைகளுக்கெல்லாம் ரப்பாக இருப்பேனோ, எதெல்லாம் என்னால் படைக்கப்பட்டதோ, எவையெல்லாம் நான் போஷிக்குகின்றேனோ, என்னால் உண்டாக்கப்பட்ட அனைத்துக்குமே நீங்கள் யாராக இருக்கிறீங்க? ரஹமத்தாக இருக்கின்றீர்கள். நான் ரப்புல் ஆலமீன், நீங்கள் ரஹமத்துல் லில் ஆலமீன் அப்படிங்கிற அல்லாஹ். இந்த சிறப்பு எந்த நபிக்கும் கிடையாதுங்க. இந்த உயர்வு எந்த நபிக்கும் எல்லாம் கொடுக்க இல்லை. அப்போ ரஹமத்துல் ஆலமீன் யாராக? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களாக இருக்கிறாங்க. அப்போது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது இப்படி விளங்கிடணும். அல்லாஹு தாலாவை யார் ரப்பாக ஏற்றார்களோ, அல்லாஹவை யார் ரப்பாக ஆக்கி கொண்டார்களோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நேரடியாகலாம் பெற முடியாது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை என்ன செய்ய முடியாதான்? நேரடியாக பெற முடியாதான். ரஹமத்துல் ஆலமீன் மூலியமாக தான் வந்தாகணுமா. அவங்க நம்ம மீது அன்பு செலுத்தினால் மட்டும்தான் அல்லாஹ் செலுத்துவான். குர்ஆன்ல சொல்லிட்டான் அல்லாஹ், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேரடியாலாம் அன்பு செலுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் நேரெல்லாம் பெற முடியாது. நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை முஹப்பத் வையுங்க. இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி. நபியை சொல்லுங்கள், என்ன பின்பற்றுங்க, என் மேல் அன்பு செலுத்துங்க, என் வழியில் வாங்க. அப்போ தான் நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற முடியும். அப்போது அந்த ஹாலிக் ரப்புடைய ரஹமத் இந்த உலகத்தில் இறங்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வழி வசீலா தன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அவருடைய வசீலா இல்லாமல், அவங்க மேலே அன்பு செலுத்தாமல், அவங்கள ஈமானுக்கு இல்லாமல் அல்லாஹ் அல்லான்னு எத்தனை தடவை கதறினாலும், எவ்வளவு காலங்கள் முறையிட்டாலும் அல்லாஹ் ஏற்றுக்க தயாராக இல்லை. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம அந்த உம்மத்தில் பிறந்திருக்கிறோம். வேறு யாரையுமே அல்லாஹ்வுத்தாலா இந்த எத்தனை நபிமார்கள் வந்தார்களே ரஹமத்துல் ஆலமீன் சொல்ல இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குர்ஆனில் சொல்கிறான், ரஹமத்தம் மின்னா அப்படிங்கிறான். குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் பொழுது நம்முடைய ரஹமத்தில் இருந்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறான். நீங்கள் ரஹமத்துன்னு சொல்ல இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நம்முடைய ரஹமத்தில் இருந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க, நான் என்ன அருள் புரிஞ்சு உங்களை படைச்சிருக்கிறேங்கிறான். ஆனால் நீங்கள் தான் ரஹமத்துன்னு சொல்ல இல்லை. அப்போ நீங்கள் ரஹமத்தாக இருக்கிறீங்க என்று சொல்லப்பட்ட ஒரே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விளங்குவது, முஹப்பத் வைப்பது, அவர்களை பற்றி பேசக்கூடிய சபைகளிலே சென்று கலந்து கொள்வது, அவர்களுடைய புகழ் பாடக்கூடிய அந்த மீளாது சபைகளிலே சென்று அமர்வது, எல்லாத்துக்கும் நல்லா தனித்து சிறப்பு வச்சுருக்கான். அந்த அபூலஹபுக்கு அல்லாஹ் அந்த முஹப்பத் வச்சதுக்காக அவ்வளோ பெரிய தர்ஜாவை கொடுத்துருக்கும்போது நம்மளை சும்மா விட்டுருவானா? ஈமான் கொண்டவர்களை நிச்சயமாக விட மாட்டான். அந்த அன்பு காதல் ஸல்லல்லாஹு கொண்ட அந்த நேசத்திற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை பாதுகாத்துருவான், நம்மளை உயர்த்தி வச்சுருவான். அதன் காரணமாகத்தான் நம்முடைய மஹல்லாவில் ஒவ்வொரு இரவும் இந்த 12 நாளைக்காக வேண்டி சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. மீலாதுடைய சபைகள் அதில் நல்லா கலந்துக்கணும். நம்மளுக்கு ஓத தெரியாது, நான் என்ன செய்யணும், சும்மா போய் உட்காந்துருக்க முடியுமா என்பதாக நினைக்க வேண்டாம். உட்காந்து செலவாத்து ஓதுறோம் இல்லையா, சபையில் கலந்துக்கிறோம் இல்லையா,
அதுக்கு எல்லாம் தனி சிறப்பு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் கலந்து கொள்ளுவோம். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 17ஆம் தேதி பிறை 12 அன்னைக்கு நல்ல ஒரு பெரும் பேச்சாளர் அவர்களை வரவேற்றுக்கிறாங்க, வர இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். போர்டுகளெல்லாம் நீங்கள் பார்க்க செய்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த சபையிலையும் கலந்து கொள்ள வேண்டியது. இந்த 2 சபைகளிலும் 2 மஜ்லிஸ்களிலும் இது தினமும் சேர வேண்டிய சபை. அது 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று மீலாது நிகழ்ச்சி அன்றைக்கு சேர வேண்டிய ஒரு பெரிய ஜமாத்தாக இருக்குது. அதுக்காக சிறப்பான ஏற்பாடுகள் எல்லாம் பள்ளிவாசலில் செஞ்சுருக்கிறாங்க. மதிய உணவு ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மற்ற மஹல்லாக்கள் இல்லாத ஒரு சிறப்பை நம்ம வருஷம் செஞ்சுக்கிட்டு வரோம். நல்ல பேச்சாளர்களை வருஷத்துக்கு ஒரு முறை அழைக்கிறோம். நல்ல விதமான சபை அழகாக நடந்துகிட்டு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி இந்த ஆண்டும் செய்வதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் முகப்பத் வைக்கிறோம், கலந்துக்கிறோம், இதெல்லாம் சிறப்பு தான். அதற்காக வேண்டி செலவு செய்வது, நம்முடைய அன்பை காட்டும் பொழுது அதற்காக வேண்டி நாமும் அதில் செலவு செய்கிறோம். பெரிய செலவினங்களில் உலமாக்களை அணைச்சி பேச வைக்கிறோம்னு சொன்னாக்கா அது ஒரு செலவு தான். அதே மாதிரி ஒவ்வொரு 12 நாளைக்கும் ஒரு மீளாது வரக்கூடியவங்களை சும்மா அனுப்ப முடியாது. அவங்களுக்கு ஏதாகிலும் ஒரு ஸ்வீட்டு சந்தோஷப்படுத்தி அனுப்புறது தான் ஒரு முறை. இந்த செலவினங்களுக்கெல்லாம் ஒரு தொகை தேவைப்படுகின்றது. வற்புறுத்தல் இல்லை. யாரெல்லாம் பிரியப்படுவீர்களோ, ரசூலுல்லாவுக்காக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ, இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம இஸ்மாயில் அவர்கள் வசம் நம்ம நிர்வாகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் மூலமாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பள்ளிக்கு சேர்க்க செய்யலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னதை போன்றும் கேட்டதை போன்றும் ஸல்லல்லாஹு அவர்கள் மீது அன்பு செலுத்தவும், அவருடைய வழியை சரியாக பற்றி பிடித்து நடந்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் துன்யாவிலும் ஆகிரத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லவர்களிலே அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.